ஸ்தோத்திரம் செய்வதால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று நினைக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். தாவீதோட சக்சஸ்க்கு காரணம் என்ன தெரியுமாங்க? பிரச்சனையின் மிகுதியில புலம்பி தள்ளுவார், கடைசியில ஆயிலும் கர்த்தாவேன்னு சொல்லி ஸ்தோத்தரிச்சு முடிப்பார். சந்தோஷமா இருந்தா ஆடி பாடி தேவனை ஸ்தோத்தரிப்பார். எனவே தேவனுடைய இருதயத்திற்கு மிகவும் பிடித்தமான மனிதனா இருந்தபடியினால் அவர் செய்த எல்லாமே சக்சஸா முடிஞ்சிச்சுங்க. விசுவாசம் இருந்தாதாங்க தேவனை ஸ்தோத்தரிக்க முடியும். ஸ்தோத்திரம் பெருகும் போது கிருபையும் பெருகுங்க. இருதயம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும் போது தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து ஸ்தோத்தரிச்சுதான் பாருங்களேன். இருதயம் இலகுவாயிடும், உங்க காரியம் சக்சஸ் ஆயிடும், தேவனும் உங்க மேல் பிரியமா இருப்பார். ஜெபிக்கலாமாங்க. நம்பிக்கையோடு உம்மை ஸ்தோத்தரித்து உம்மில் மகிழவும் நீர் என்னில் மகிமைப்படவும் கிருபைத்தார். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.